வாங்க நம்ம கடையை சுற்றி பார்க்கலாம். வந்தோன்னா வலது பக்கம் என்ட்ரன்ஸு. இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டு, இந்த மாதிரி ரோலு, கீழே வந்து லஞ்ச் பாக்ஸ், லஞ்ச் பேக்கு, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் கேனு, இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக 1 லிட்டர் வாட்டர் கேனு. இது இருக்கிறது ஸ்கூலு பாக்ஸு, இது இருக்கிறது சின்ன பிள்ளைங்க குடிக்கிற உறிஞ்சு குடிக்கிற வாட்டர் கேன். இது இந்த இடத்துல வலது பக்கம் என்ட்ரன்ஸில் இது இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குச்சி விளக்க மாதிரி, ஈச்ச மாதிரி, இதெல்லாம் இந்த பக்கத்தில் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன்ஸ் வந்து வெளியே வச்சுருக்குறோம். இது வந்து கொஞ்சம் இப்போ வந்திருக்கு, புதுசாக கொஞ்சம் நாளாக வந்திருக்கு குவாலிட்டி வாட்டர் கேனு. இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வந்திருக்கு. இந்த வாட்டர் கேனு, இது சாதா வாட்டர் கேனு, இது சில்வர் வாட்டர் கேனு. பிள்ளைகளுக்கு வெந்நி தண்ணி எதுனாலும் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றவங்க இதில் நம்பி கொடுத்து விடலாம். 1 வருஷம்னாலும் அது வாட்டிக்கு இருக்கும். இது வந்து ஃபேமிலி வாட்டர் கேனு, 2 லிட்டரு, 1 லிட்டர், 1/2 லிட்டர், இதுக்குள்ளே 3மே பேக்கிங் ஆகியே வந்துடும். அது ஃபுல்லாமே 1/2 லிட்டர் வாட்டர் கேனு. இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இது சின்ன சின்ன டாய்ஸ் இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக லஞ்ச் பாக்ஸு, லஞ்சுக்கு கொண்டு போகிறது சின்ன பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அதுலேயே 3 வெரைட்டி 4 வெரைட்டி இருக்குது. இந்த டிஃபன் பாக்ஸ் ஐட்டம், பின்னாடி இருக்கிறது கேமிங்லேயே டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒன்று, அப்புறம் இதில் பெரிய டிஃபன் பாக்ஸ் மட்டும் யாராவது அவசரத்துக்கு கேட்பாங்க அந்த மாதிரி ஒன்று, அப்புறம் பின்னாடி இருக்க ஸ்மைலிலேயே ஸ்நாக்ஸ் பாக்ஸு. இதோட முடிஞ்சிச்சா இந்த செக்ஷனில் எடுக்கிறது ஃபுல்லாக. இப்போது அப்படியே திரும்பி அந்த பக்கம் அதே இது ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பக்கம் சீப் ஐட்டம், பேன் சீப்பு, சாதா சீப்பு எல்லாமே இருக்குது. இங்கே பலூனு இதெல்லாம் இருக்குது. இங்கே குட்டி குட்டி டாய்ஸு, சின்ன பசங்க விளாட்ற மாதிரி. இந்த நருட்டோ இப்போ தான் தலைவர் தான் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. நருட்டோனா போதும், பாக்ஸு டிஃபன் பாக்ஸ் எதுனாலும் ஃபஸ்ட்டு விற்றுரும். மலைகளில் ராணி அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சின்ன பிள்ளைங்கள் ராஜா மாதிரி இருக்கார் நருட்டோ வச்சு எந்த விஷயம் உள்ளே கொண்டு வந்தாலுமே அது நல்லா வியாபாரம் இருக்குது. இது பூரா ரைட் சைடில் உள்ளது. லெஃப்ட் சைடில் உள்ளது பார்த்தீங்கன்னா இது பூரா வீட்டு டைல்ஸ் இது பூராமே மாப்பு, இந்த ஐட்டம் பூரா இந்த சைடில் இருக்குது. இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடி தொங்க விட்டுருக்கிறது பூரா விளையாட்டு ஜாமான், காரு, பைக்கு, பேட்டு, இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான் ஐட்டமாக முன்னாடி ஒரு 6 வருஷம் 5 வருஷம் தொங்க விட்டுருப்போம். கடை ஃபுல்லாமேவும் இது பூரா மாப்பு துடைக்கிறது, மாப்பு போடுறது, வைப்பரு எல்லாமே இருக்குது இந்த ஐட்டம் ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னா நருட்டோவில் பாக்ஸு, நருட்டோ யூனிகான் பாக்ஸு, மேக்னெட் பாக்ஸு, அதிலே காக்லோட்டரோடையே சேர்ந்து வந்துடும். இது ஃபுல்லாமே டப்பா ஐட்டம் தான், ஸ்கூல் டப்பா. இதே ஒரு 7-8 வெரைட்டி இருக்கும். இதில் உள்ள வேறு இன்னும் பாதி இருக்குது. இதே நருட்டோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஃபுல்லாக என்ன வரும், நருட்டோ, பசங்களுக்கு பூரா நருட்டோ, இந்த மாதிரி ஹீரோக்களாக வருவாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பூரா எப்படி வருவாங்க, ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, யூனிகானு, இந்த மாதிரி இளவரசி, பிரின்சஸ்ஸு, இந்த மாதிரியே வரும். இது ஃபுல்லாக வாட்ச் ஐட்டம். வாட்ச் வந்து வெளியே வந்து ஃபுல்லாக சாம்பிளுக்கு எல்லாமே தொங்க விட்ருக்குறோம். நான் போட்டிருக்கிறேன், எல்லோரும் கேட்பீங்களே அந்த வாட்ச்சு. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற விளையாட்டுற அந்த லைட் எரியும்ல, அந்த வாட்சிலேருந்து எல்லா வாட்சியுமே சாம்பிளுக்கு 4 நாள் வெளியே போட்டுருவோம். இது பூரா பொட்டு ஐட்டம். அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஐட்டத்தில் இந்த சார்ட்டு இதெல்லாம் இங்கே இருக்குது. இது உண்டியல் டப்பா. இப்போ நீங்கள் வெளியே பார்த்தீங்களா ப்ரௌன் ஷீட் ரோலு, அது மூடையாக வந்தது. அதை பாதி அங்கே வச்சுருக்கோம், பாதி இந்த இடத்துல வச்சுருக்குறோம், வெளியே வேவும். இப்போ இது கீழே இருக்கிறது ஸ்கூல் பேக்கு. இது பூரா கொஞ்சம் சாம்பிள் வெளியே எடுத்து வச்சுருக்கோம். ஸ்கூல் பேக்கு, லஞ்சு பேக்கு இதெல்லாம். இதில் பவுச்சு, ஸ்கூல் பவுச்சு. பொம்பளை பிள்ளைங்க வந்து அதிகமாக டப்பா வாங்க மாட்டாங்க, பவுச் தான் வெரைட்டியாக கேட்பாங்க. அதனால் இது பூரா பவுச் ஐட்டம், பவுச்சாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக. இந்த ஐட்டம் மேலே உள்ளது எல்லாமே பவுச்சு. அப்புறம் மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் போட்டு கையில் ஒட்டுறது, தலையில் ஒட்டுறது, அந்த மாதிரி ஐட்டம். இப்போ என்ட்ரன்ஸு, இப்போ நான் லைவ் பேசுகிறப்ப உட்காந்துருப்பேன், அது அந்த சேர் இருக்கிற இடத்துல இங்கே தான் உட்காந்து லைவ் பேசுகிறேன் நான். இதில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இதில் ஓடுற எலக்ட்ரிக்கல் காரு, கிஃப்ட் ஐட்டம், வாட்ச்சு, நம்ம கடையில் அந்த வெளியே எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருப்போம், என்னென்ன பொருள் உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பென்சில், ரப்பரு, எதாவது புது மாடலாக வந்திருக்கு, லிப்ஸ்டிக் ரப்பரு, ராக்கெட் ரப்பரு, இந்த மாதிரி வெரைட்டியாக வந்திருக்கு. அப்புறம் டாம்ஸில் வந்து ஒரு ரப்பர் இருக்குது, அது கொஞ்சம் ஃபேவரட்டாக போகும், மணக்கிற ரப்பர்னு சொல்லுவாங்க, அது விரும்பி கேட்பாங்க பசங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வளையல்களில் ராணி, நம்ம ட்ரெயின் ட்ராப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் வந்திருக்கு. லேடிஸ் எல்லாருமே அதிகமாக விரும்புகிற ஒரே வளையல் அப்படின்னா, காஸ்ட்லியானாலும் ரிச்சாக இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டு எல்லோரும் வாங்குறதுனா வாங்க திருப்பி அதுவே கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ட்ரெயின் ட்ராப் வளையல் தான் அதிகமாக. இதுதான் எல்லா கலர்லேயும் இருக்குது. இது வந்து மயில் கலர், இது பேர், இப்போ நம்ம காட்டுறதோட பேர் மயில் கலரு. இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கலரு சேர்ந்தே வந்துடும். நம்ம 6 கலர் இந்த பாக்ஸ்லேயே வந்துடும். இதில் ஒரே சைஸு, ஆனால் 6 கலரு. இதில் ஸ்டோன் இருக்கும். இது ரெயின் ட்ராப்பில் இது ஒரு ரகம், அது ஸ்டோனோட வரும், அது ஒரு ரகம். இதில் ரெயின் ட்ராப்லேயே 16 கலர் இருக்குது. 16 ரெட்டு, க்ரீனு, பர்பிள், லைட்டு ப்ளூ, டார்க் ப்ளூ,
கருப்பு கருப்பு கலரில் எனக்கு தெரிஞ்சு வளையலே கேட்க மாட்டாங்க. குழந்தை பெக்கிறவங்களுக்கு மட்டும் கருப்பு வளையல் திருஷ்டிக்கு போடணும்னு கேட்பாங்க. ஆனால் ரெயின் ட்ராப் வளையலில் மட்டும்தான் கருப்பு வளையல் இருக்கான்னு கேட்குறாங்க. ரெயின் ட்ராப்பில் கோல்டன் இருக்குது, சில்வர் இருக்குது. இந்த இவங்க பர்பிள் கண்ணை பறிக்கி பார்த்தாலே பர்பிள் பிடிக்காத லேடிஸே இருக்க மாட்டாங்க. வந்தோடனே பர்பிள் தான் கேட்பாங்க யாராக இருந்தாலும். மேட்சிங் ட்ரெஸ்ஸே இல்லாட்டினாலுமே எடுப்பாங்க. இது பர்பிள், இது லைட் க்ரீன், டார்க் க்ரீன், மெரூனு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. பென்சிலு, அப்சரா பென்சிலு புதுசாக வந்தது எல்லாமே இங்கே இதை மேலே அடுக்கி வச்சுருக்குறோம். அப்புறம் அங்கிட்டு ஷோகேஸில் இது ராக்கெட் ரப்பர்னு சொன்னால் அலி ரப்பர், இது பேர் ராக்கெட் ரப்பர்னு சொல்லுவாங்க. இது இந்த ஐட்டம். அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஐட்டம், இந்த மூஞ்சிக்கு போடுற ஃபேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரி க்ரீம் ஐட்டம் கீழே, ஃபவுண்டேஷனு, ஐலைனரு, ஐப்ரோ பென்சிலு அந்த ஐட்டம்லாம் கீழே. அந்த கடைசி பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் டப்பா, லிப்லாமு, ரூம் ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே, லிப்ஸ்டிக்கு, ஈரச்சந்தனம், மேலே இருக்கிறது ஈரச்சந்தனம், ரோஸ் வாட்டரு, இந்த மாதிரி ஐலைனர், ஐப்ரோ பென்சிலிருந்து நெத்திக்கு வைக்கிற செந்தூரம், டை, ஹேர் டை, ஆலோவேரா ஜெல்லு, மேலே இருக்கிறது இது இந்த செக்ஷன் ஃபுல்லாக இங்கே இருக்கும். அப்புறம் சாஃப்ரான் க்ரீம், நம்ம பிராண்டு வந்து அதிகமாக இங்கே போகிறது சாஃப்ரான் போகும். சாஃப்ரானில் கோல்டு, பிங்க் இருக்குது போகும். ஸ்பின்ஸ் பவுடர் சரம் தொங்குதா, இது வந்து நான் முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து இந்த வரிசை. இது சின்ன பிள்ளைகளுக்கு போடுற செயின்லேருந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க போடுற செயின் வரைக்கும் இருக்குது. இது பூரா டாலர் செயின், டாலர் வச்சு யூஸ் பண்ணுற செயின் எல்லாமே இந்த ஐட்டம் ஃபுல்லாக. இது டாலர் இல்லாமல் கொஞ்சம் பெரியவங்க எங்கேயாவது போடணுன்னா கொஞ்சம் போட்டுவாங்க அந்த மாதிரி. இது பாய்ஸ் ஐட்டம். இந்த ஐட்டம் ஃபுல்லாக சில்வரு, இது ஃபுல்லாக பாய்ஸ்லேயே ஐட்டம் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக பாய்ஸு போடுற பாசி ஐட்டங்க. இந்த மாதிரி இந்த இந்த சில்வர் கேட்பாங்க. இது என்னது, அது பேர் என்னது இப்போ வந்துச்சே, கருங்காலி மாலை, அது கருங்காலி. இந்த ஐட்டம் ஃபுல்லாமே நம்ம கடையில் இருக்குது. இது வந்து முன்னாடி நிற்கிறவங்க பார்க்குறப்ப பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டு வச்சுருக்கோம். இது பட்டர்ஃப்ளை செயின், இது எப்போயுமே நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இது பசங்க போடுற கை செயின், இது பசங்க போடுற கை செயின். இந்த ஐட்டம் ஃபுல்லாக முன்னாடியே தொங்கும். அதில் பார்த்தீங்கன்னா வேல் போட்ட காப்பு தொங்குது. அது அந்த பக்கம் வேல் போட்டிருக்கும். அதில் அந்த காப்பு நல்லா ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இது பாம்பு, இது வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுற பாம்பு. இது வந்து கையில் கட்டுற கயிறு, எல்லா சைஸ்லையும் எல்லா கலர்லையும் இருக்கும். அப்புறம் இது 2வது வரிசை பேனா, புதுசாக வந்த பேனா, ஜாமெண்ட்ரி பாக்ஸு எல்லாமே மாடலுக்கு மேலே தொங்க விட்ருக்குறோம். இந்த ஐட்டம் ஃபுல்லாக 2வது வரிசையில் மொத்தம் உள்ளேயே 3 வருஷம் போட்டிருக்கோம். வெளியே 5 வருஷம் போட்டிருக்கோம். இது மாலை போடுறாங்கல்ல, கோயிலுக்கு மாலை, சிவப்பு மாலை, மஞ்சள் மாலை, முருகனுக்கு போடுற மாலை. இந்த ஐட்டம் இது என்னது அப்படின்னா, இது துணி தைக்கிற டெய்லர் வாங்குவாங்கள்ல அந்த மாதிரி டேப்பு அந்த ஐட்டம். இது நெத்தியில் வைக்கிறது. இது பேர் பிட்டு பேனான்னு சொல்லுவாங்க. பசங்க வந்தாங்கன்னா இந்த பேனா கேட்பாங்க. நார்மலான பேனாவில் எழுதுனீங்கன்னா தெரியாது. பேனா இதில் ஒரு இங்க் இருக்கும், அதில் நீங்கள் எழுதிட்டு அதில் ஒரு லைட் இருக்கும், அது வச்சா தான் தெரியும். இது பேர் பிட்டு பேனா, சின்ன பசங்க அதிகமாக வாங்குறது. இது இந்த கவட்டை, இந்த ஐட்டம் டப்பா, நருட்டோ பேனா, இந்த செக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சதா. இது கீழே ஃபுல்லாக நோட் ஐட்டம், வைக்க இடம் இல்லை, அதனால ஃபுல்லாக தரையில் அடிக்கிட்டு வந்த வட்டம். இது முந்தானேது ஃபுல்லாக பாதி போயிடுச்சு. இனி அவங்க சரக்கு எடுக்க போயிருக்காங்களா, அந்த நேரம் நான் வீடியோ எடுத்தேன். திருப்பி சரக்கு வந்துருச்சு. இனி வந்து திருப்பி இடம் இல்லாமல் தான் அடுக்கி வச்சுருக்குறோம். இது இப்போ நான் உட்காந்துருக்க ரைட் சைடில் இருக்கிற செல்ஃபு. இதில் என்ன இருக்குது, இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா பூரா பேனா, பூரா ஃபவுண்டன் பேனா தான் அதிகம். ஃபவுண்டன் பேனாவில் இருக்கிற எல்லா மாடலும் இதில் இருக்கும். மாடல் எல்லாமே ஃபுல்லாக தட்டி வச்சுருப்போம். கேட்டாங்கன்னா அப்படியே பாக்ஸ் கூட தான் கொண்டு போய் கொடுக்குறது. எல்லா மாடலும் அதிலே இருக்கும். இது பார்த்தாச்சு. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் நம்ம வெளியே அடுக்கி வைக்க இடம் இல்லாதனால எல்லா பொருளும் நம்ம ஃபேன்சி ஐட்டம்னா ஃபேன்சி மட்டும் விற்றா சரி. இது ஃபைலு, ஸ்கூல் ஃபைலு. இது நோட்டு, அரக்கையர் நோட்டு, ஒரு ஏர் நோட்டு. இது வந்து மேலே அலங்கார செட்டு, நகை செட்டு, அந்த ஐட்டம் ஃபுல்லாக மேலே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நூல்கண்டு, இந்த ஐட்டம் நூல், பூ கட்டுற நூல், அந்த எலாஸ்டிக்கு, பாவாடை நாடா அந்த ஐட்டம். இதில் ஃபுல்லாக மாஸ்க்கு, இந்த மாதிரி ஐட்டம். 3 பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு ஐட்டம் உள்ளே இருக்கும். நூல்கண்டு இந்த ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே பூரா தொட்டில் கயிறு, தொட்டில் கம்பு, கோலாட்ட குச்சி, கத்தி, அது ஃபுல்லாமே கோலாட்ட குச்சி, தொட்டில் கயிறு, பேப்பர் சாட்டு, இந்த பிறந்தநாள் கொடிக்கிறது. இது கேஸ் லைட்டரு, பால் டப்பா, இந்த ஸ்கூல் ஐட்டம். இது ஃபுல்லாமே ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள். பூட்டு, இந்த இப்போ விளக்கமாறு, மாப்பு எல்லாம் அந்த கடையில் இடம் இல்லாதனால இதுக்குள்ளே இருக்க கேப்புக்குள்ளே எல்லாம் மாட்டி உள்ளே வச்சுருக்கோங்க. வெளியே விளம்பரத்துக்கு போட்டுட்டு வெளில ஒன்று போட்டு வச்சுருக்கோம். இது போல் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஐட்டம். இது பூரா வளையல் ஐட்டம், கண்ணாடி வளையல், மஞ்சள் வளையல், என்னென்ன வளையல் ஐட்டத்தில் இருக்கோ அது ஃபுல்லாமே இந்த செல்ஃபில் இருக்கும். கல்யாண வளையல் மேக்ஸிமம் கல்யாண வளையல் அதிகமாக போகிறது. ஸ்லேட்டு எல்லாம் அங்கிட்டு இருக்குது. இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு பூரா ஆரி ஒர்க் ஐட்டம்.
ஆரி ஒர்க்கு இந்த ஐட்டம் ஃபுல்லாக இதில் இருக்கும். சின்ன பிள்ளைங்க கண்ணாடி வளையல், இந்த சரத்தில் பார்த்தீங்கன்னா கம்மு இந்த ஐட்டம் ஃபுல்லாக இருக்கும். இதில் லஞ்ச் பேக்கு இந்த மாதிரி கீழே இருக்கிறது டூரிஸ்ட் பேக்கு அந்த மாதிரி ஐட்டம் கீழ் செப்பில். இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மேலே பார்த்துக்கிறலாம். ஃபேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரி சரம் 10 ரூபா அழியிற இந்த ஃபுல்லாக இந்த பக்கம் தொங்கும். இது பூரா ஃபேன்சி வளையல். வளையல் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஃபேன்சி வளையல் வைக்க இடம் இல்லாமல் இருக்கிறோம். எல்லா மாடல்லையும் புதுசு என்ன மாடல் வருது ஃபுல்லாக 5-6 டப்பா பூரா கம்மல் பாக்ஸ். இது ஃபுல்லாமே கம்மல் புது புது மாடலில் என்னென்ன கம்மல் வருதோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். கீழே பேனா லெட்டு இந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக இருக்கும். இங்கே பூரா ஐடெக்ஸ் பொட்டு இது பூராமே செக்ஷனு. இது கீழே பூரா அலி ரப்பரு என்னென்ன இந்த வெளியே காட்ட முடியாது ஃபுல்லாக பாக்ஸில் போட்டு போட்டு வச்சுருக்கோம். போட்டு சொல்கிறதுக்குள்ளே வீடியோ வேகமாக போயிடுது. இப்படி தெரிஞ்சால் முதல்ல வீடியோ மெதுவாக எடுத்திருப்பேன். இல்லை யாராவது எடுக்க விட்டு நான் பேசியிருப்பேன். நான் முதல்ல எடுக்கிறனால சும்மா எடுப்போம்னு நினச்சேன். இவ்வளோ ஸ்பீடாக போகுது. இது மீசை, சின்ன பசங்க மீசை, இந்த டேக்கில் போட்டு போகிற ஸ்மைலி இந்த மாதிரி இது கம்மு இந்த ஐட்டம் ஃபுல்லாக இந்த ரைட் சைடு இருக்கா. இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் வரிசை வச்சுருக்கோம். இதில் என்னென்னா பால் ஐட்டம்ல இதில் இருக்கும். ஸ்டெம்பர் பால், பெப்சி பால், ஸ்மைலி பால் இந்த ஐட்டம் ஃபுல்லாமே பால் ஐட்டம் இதில் இருக்கும். அடுத்த வருஷம் என்னதுன்னா ஹெட்ஃபோனு வீட்டில் ஒட்டுற ஸ்டிக்கர்ஸில் இந்த கொக்கி மாதிரி இருக்கும். ஏதாவது ஜாமான் தொங்க போடுவாங்களா அந்த ஐட்டம் ஃபுல்லாக இதில் இருக்கும். 3வது கேட்ச் கிளிப்பு அதில் இருக்கும். கீழாவது பெல்ட்டு, 4வது பெல்ட்டு, 5வது டப்பா ரீத்து, பாய்ஸ் இது கேர்ள்ஸ் ரீத்து. இதுக்குள்ளே ஒரு பாதை இருக்கும். இது 2வது கடைக்கான பாதை, அந்த கடைக்கு போக வேண்டிய பாதை. இப்போ இந்த கடைக்குள்ளே அப்படியே நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா இந்த ஒரு செல்ஃபில் மட்டும் ஜவுளி இருக்கும். துணிமணி, லெகின்ஸு, டாப்பு, லேடிஸ் இன்னர் அந்த மாதிரி பாய்ஸுக்கு இந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாமே இருக்கும். இந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாக இதில் பூரா ஷூ சாக்ஸு, சின்ன பிள்ளைங்க ஷூ சாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம். இது செருப்பு, இது பூரா லேடிஸ் செருப்பு இந்த ஐட்டம் ஃபுல்லாக இங்கிட்டு இருக்கும். லேடிஸ் செருப்பு, வார்த்தைப்பு. இது எங்கள் அம்மாவோட சாமி கும்பிட்ற இடம். அவங்க ரொம்ப தீவிர பக்தங்கிறதுனால அந்த கடையில் அவங்க இருக்கிறனால அவங்க சாமிக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இது இந்த பிள்ளைங்க செருப்பு. இன்னும் 2 பார்சல் உள்ளே கிடக்கு. இன்னும் சரக்கு பிரிக்காமலே கிடக்கு. இது ஃபுல்லாக சரக்கு இருக்குது. இதெல்லாம் பிரிக்கணும். இனிமேல் தான் பிரிக்கணும். சாப்பாடு கொண்டு வந்தேன் மாம்பழத்தோட அந்த சாப்பாடு. இது 3லேயுமே வெளியே தொங்குற விளையாட்டு ஜாமான் ஃபுல்லாக இதில் தான் இருக்குது. ஏன்னா விளையாட்டு ஜாமான் கொஞ்சம் சேஃப்டியாக வைக்கணும். அதனால் 3மே பாக்ஸில் வச்சுருப்போம். வெளியே தொங்க போட்டிருப்போம். அவங்க கேட்டாங்கன்னா உள்ளே வந்து இந்த பார்சலை ஓப்பன் பண்ணி எடுத்து கொடுப்போம். இது ஃபுல்லாமே செப்பல் ஐட்டம் தான். அப்புறம் லேடிஸ் செருப்பு ஐட்டம், சின்ன பசங்க செருப்பு ஐட்டம், கீழே விளக்குமாறு ஐட்டம். இது மேலே இந்த கொத்த வேலைக்கு போகிறவங்க வாங்குகிற அந்த செருப்பு ஐட்டம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த அப்படியே வெளியே அப்படி நடந்து வந்தால் இந்த கடைக்கு வந்துடலாம். இந்த கடைக்கு வந்தாலும் அந்த கடை தெரியும். ஏன்னா 2 கடைக்கு உள் பாதை தான் உங்களுக்கு வேறு வேறு. இது வந்து ஃபுல் இந்த கடையோட வியூவு. இது இந்த கடையோடது. 2 கடை இருக்கா. உள்ள கூடிய பாதை இருக்குது. எங்கே போனாலும் நம்ம டீ பிளாஸ்க்கு மட்டும் மேலேயே இருக்குது பாருங்கங்க. இங்கே பாருங்கள் கடை ஃபுல்லாக எடுத்தாச்சா. இது இந்த கடை ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனால் எல்லோரும் பார்ப்பாங்கங்கிறதுனால இல்லைன்னா கீழே போய் ஃபுல்லாக எடுத்துருப்பேன் எங்கள் கடையை. இந்த கடை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் கடையை காட்டுங்க பேசுகிறீங்க. அரை கடையாக தெரியுது, முழுசாக தெரியல நீங்கள். உங்கள் எல்லாருக்காகத்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. இது வந்து நான் எப்போயுமே உட்காந்து உங்ககிட்ட பேசுகிற இடம். லைவ் பேசுகிறது, வீடியோ எடுக்கிறது எல்லாமே இந்த சேரில் உட்காந்து இந்த டேபிள் முன்னாடி வச்சு தான் எடுக்கிறது. ஓகே, நன்றி. கடை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் காட்டியிருக்கேன். நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கடையை நான் எப்படி உருவாக்கினேங்கிறத அடுத்து சில வீடியோக்களாக போடுறேன். நன்றி, வணக்கம்.